மண்ணை இங்கே போட்டு விட்டுட்டு நேரம் மீது விட்டு சல்லியை போட்டிக்கலாம். வீட்டு நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு போட்டுதியா? நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் உங்க பணத்தில் போட்டுதியா? இல்லை எத்தனை மண் எடுத்து வித்தியா? அங்கோட எத்தனை அடி ஆழத்தில் கிடக்கு? வேறு பாவனுக்கு ரோண்டு போட்டியா? என்னது உங்க பணத்தில் நீங்க போட்ட போல சொல்லுதியா? நாளை தரமற்ற சாலையை போட்டவரை தட்டி கேட்ட நபரை திமுக நபர் ஒருவர் ஆபாசமாக பேசியுள்ளார். இந்த வீடியோ பதிவானது சமூக வலைதள பக்கங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பொதுவாகவே திமுக ஆட்சியில் பொதுமக்களுக்கு மரியாதை என்பதே கிடையாது. திமுக அமைச்சர்கள் முதல் அதிகாரிகள் வரை மக்களை தரக்குறைவாக விமர்சித்து வருவதற்கு ஆதாரமாக பல வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் ட்ரோல் செய்யப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திமுக நிர்வாகியிடம் அந்த பகுதியை சார்ந்த நபர் ஒருவர் சரியான அளவு பள்ளம் தோண்டினீர்களா, இப்படி தரமற்ற சாலையை ஏன் போடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியதற்கு போடா வாடா என்று பேசியதோடு ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியும் உள்ளார். மேலும் மிரட்டல் தோனியிலும் பேசியுள்ளார். இது போன்று சமூக சிந்தனையுடன் கேள்வி எழுப்பினால் இப்படித்தான் மரியாதை இல்லாமல் பேசுவார்கள், மிரட்டுவார்கள் என்றும் அந்த சமூக நல ஆர்வலர் கூறியுள்ளார். சாலை மக்களின் வரி பணத்தில் தான் அமைக்கப்படுகிறது. அதை சரியான முறையில் அமைப்பதற்கு இவர்களுக்கு என்ன கேடு என்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் திமுக ஆட்சியில் போடப்பட்ட பெரும்பாலான சாலைகளின் நிலை இதுதான் என்பதும் வருத்தத்திற்கு உரியது.